இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய புத்தக திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் வருஷம் இல்லை, 6வது தடவையாக தான் புத்தக திருவிழா பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எல்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வச்சு தான் நடக்குது, நாகர்கோயிலில். மெயினாக எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல். எல்லாருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இந்த லொக்கேஷன் வந்து இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 19/2/2025 ஆரம்பிச்சு இது ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுது. அதாவது 10 நாள் தான் இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. 1/3/2025 வந்து முடிக்கிறதா இருக்குது. அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்குது. நாளை கழிச்சியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டால் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நைட் 9 மணி வரைக்கும். கண்டினியூஸாக நம்ம வந்து எல்லா புக்ஸையும் வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. அது போய் நம்ம பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு 9 மணிக்கு எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போதும் ஆள்கள் எப்போவுமே நிறைஞ்சு நின்றுட்டே இருப்பாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாருமே இன்வால்வ்டாக வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, புக்ஸ் மட்டும் எக்ஸிபிட் பண்ணுறதோட மெயின் நோக்கம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிக்கொண்டாங்க. அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி அப்படின்னு சொல்லி டெய்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் வந்து வரக்கூடியவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும், அவங்கள கொஞ்சம் கூட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காகவும், பிள்ளைங்களை வந்து அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற வைக்கிறதுக்காகவும் நிறைய வகையில் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. புக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸை வந்து அங்கே இருக்குது. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வகையான புக்ஸும், அதாவது பிள்ளைங்களுக்கு தேவையான ரீடிங் புக்ஸு, குட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான கலரிங் புக்ஸு, நம்ம ஏபிசிடி, ஆல்ஃபபெட்ஸு, இந்த அனிமல்ஸ், இது அப்படி நிறைய கார்ட்டூன் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டாண்டர்டு ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்றபடியும் புக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சு அதை பற்றின புக்ஸு, மேஜிக் பற்றின புக்ஸு, பிள்ளைங்க யோசிக்கிறதுக்கான புக்ஸு, விடுகதை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்குண்டான புக்ஸும், ஸ்டடி ரிலேட்டடாக உள்ள புக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் அதாவது காலேஜ் முடித்தவங்களுக்கும் கூட புக் இருக்குது. சொல்லப்போனால் அங்கே டிஎன்பிசி, டெட்டு இந்த போல் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அப்புறம் புக் ரீடிங் பிடிக்கிறவங்களுக்காகவே நிறைய புக்ஸ், அதாவது நிறைய சயின்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறு, நிறைய ஆதர்ஸோட வாழ்க்கை வரலாறு, நிறைய ஆட்களை வாழ்க்கை வரலாறு, புக் ரீடிங் பிடிக்கிறவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் போல் தான் அந்த இடம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐடிகே, அதாவது இல்லம் தேடி கல்வி, அவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டால் வச்சு அதில் டீச்சிங் எய்ட்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது.